4 ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா, இப்போ நடிகை ஹன்சிகா வந்துட்டு விவாகரத்து வாங்கி கணவர பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ, இது குறித்து பார்க்கலாம். ஸோ, ஹன்சிகாவும் அவங்களுடைய கணவருமே விவாகரத்து இப்போ ரீசென்ட்டா வாங்கியிருக்கிறாங்க. 2 பேருமே பரஸ்பர சம்மதத்தோட விவாகரத்து கோரி நீதிமன்றத்த நாடியிருந்தாங்க. இது தொடர்பான வழக்குல நடிகை ஹன்சிகா ஜீவனாம்சம் எதையுமே கோரல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இது தொடர்பான வழக்குல ஹன்சிகா தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்துல சொல்லும்போது, திருமணத்துக்கு அப்புறமா 2 பேருமே சில காலம் தான் இணைந்து வாழ்ந்தாங்க. 2 பேருமே தங்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு குணாதிசயங்கள், கருத்துகள், வாழ்க்கை முறையில வேறுபாடுகள் இருக்கிறத படிப்படியா உணர்ந்தாங்க. அதனால 2 பேருக்குள்ளேயுமே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் நிலவிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. விவாகரத்து மனுவின்படி தம்பதிகள் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால அவங்களால ஒரே வீட்டில் ஒன்றா இணைந்து வாழ்றது மேலும் மேலும் கடினமாயிருச்சு. இதன் காரணமாக 2 பேருமே பிரிஞ்சு போகிறது தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதாக முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விவாகரத்து மனுவில் சொல்லப்பட்டிருக்குது. ஹன்சிகா, சோஹைல் 2 பேரையுமே இணைந்து வாழ வைக்க குடும்பத்தினர் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் முடிஞ்சிருக்குது. 4 ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா தம்பதிகளுக்கு விவாகரத்து வழங்கி மும்பையினுடைய பாந்த்ரா நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஸோ, இதனால் ஹன்சிகாவினுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹன்சிகா திருமணம் செஞ்சிருக்கிற இந்த நபர் ஹன்சிகாவினுடைய தோழியினுடைய முன்னாள் கணவர். ஸோ, இப்போது அவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஹன்சிகாவுமே பார்த்தீங்கன்னா விவாகரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.